இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த பானை வேறு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எனக்கு கரெக்டாக பதில் எடுத்து சொல்லணும். சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் நார்த் இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் ரைஸ் சாப்பிடணும், ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த பானை வேற வச்சிருக்காங்க? பார்த்ததே இல்லையா? பதில் சொல்லுங்க, எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், சரியா? நடைபயிற்சி மட்டும் பண்ணாதான் இல்லை, யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை பிபிக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ஃபேட்டி லிவர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த பானை வேற குறைச்சிருக்காங்களா? குறைச்சிருக்காங்கன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா எத்தனை கேலரிஸ் எரிக்கப்படும் தெரியுமா உங்களுக்கு? இது நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா கேட்டுடுங்க. 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். இது எழுதி வச்சுக்கிடுங்க. அதனால 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணி இந்த பானையும் குறைக்க முடியாது, எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. வேணும்னா எழுதி வச்சுக்கிடுங்க, சரியா? நெக்ஸ்ட், இது என்னது? வெந்தயம் ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? சொல்லுங்களேன். இது என்னது? கொய்யா இலையும் ஆவாரம்பூ சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை கரிஞ்சீரகமும் இன்னும் கருவேப்பிலையும் சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இது என்னது? கொய்யா. இது என்னது? படிச்சு பாருங்க. நாவல் பழம் சாப்பிட்டு யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்க சார். இன்னொரு கொஸ்டின், சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க. மாத்திரை மட்டும் போட்டு சரியா இருக்கா? ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் போட்டு யாருக்காவது ப்ரெஷர் சரியா இருக்குன்னா சொல்லுங்க கமெண்ட்ஸில். கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது கெட்ட கொலஸ்ட்ரால் சரியா இருக்கா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் எதனால வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்றது மட்டும் இல்லை, எந்த நோயும் சரியாகாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே.